எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவழியின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பட்டு சாரீங்க. ஏன்னா பட்டு சாரி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு வந்து ஒரு ட்ரிப்பு பட்டு சாரி காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் பட்டு சாரி எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் வந்து பூரகம். பூரகம் அப்படின்னாக்கா நம்ம ஒரிசா டிசைன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த பூரகம் டிசைன் தான் இன்னைக்கு காட்டலாம்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பூரகத்தை கேட்டுட்டே இருக்கீங்க ரிப்பீட்டா. அதனால தான் சரி ஒரு ட்ரிப் இருக்கிற கலெக்ஷனை காட்டலாம் அப்படின்ட்டு. இது வந்து நல்லா ஒயின் கலருங்க. நாவப்பழ கலர் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நான் உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது மட்டும் எப்படின்னு மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன். இது பியூர் பட்டு சாரீ, சரிங்களா? சாரீ ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். கான்ட்ராஸ்ட் கலர் வந்து நல்லா எல்லோ கலருங்க, நல்லா மாம்பழம் எல்லோ சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கலரு. இது எல்லாமே த்ரெட் ஒர்க்கு, எதுவுமே ஜருகு கிடையாது, ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கு. இந்த சாரியோடைய ஹைலைட்டு இதில் இருக்கிற த்ரெட் ஒர்க்கு வேலைப்பாடுகள் தான். எல்லாமே கையிலேயே கோர்த்து கோர்த்து செய்கிற வேலைப்பாடுகள் தான் இதில் இருக்கிற முழுசான வேலைப்பாடுகள். பார்த்தீங்களா டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு லேடி வந்து வீணை வாசிக்கிற மாதிரி அந்த முந்தியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப சிரமமான வேலை. இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து நம்ம ஹேண்ட்லூமில் மட்டும்தாங்க செய்ய முடியும். மிஷின் எம்ப்ராய்டிங்கில் செய்ய முடியாது. பவர்லூம் சாரீஸ்லாம் செய்ய முடியாது. அது மாதிரிலாம் நெய்யவே முடியாதுங்க. இது வந்து கைத்தறி பட்டு அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி வந்து அவங்களால செய்ய முடியுது. இது வந்து ஒரிசா சைடு வந்து கல்யாணத்துக்கு எடுத்து கொடுக்குற சாரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஊர்லேருந்து தான் ஒரிசாவுக்கு நெஞ்சு போயிட்டுருக்கு இந்த சாரீங்க. சூப்பராக இருக்குல்ல. இது வந்து பார்டர் சைடு. ரொம்ப அழகாக லேடி பார்த்தீங்களா, அப்படியே வீணை வாசிக்கிற மாதிரி அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த டிசைன். சாரியில் இருக்கிற முந்தியில் இருக்கிற டிசைனு. இது வந்து ப்ளவுஸு, பிளைன் ப்ளவுஸு. அப்படியே கரை மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரை மட்டும் கொடுத்து பிளைன் ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க. நாம் வந்து இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு இந்த ப்ளவுஸுக்கு ஏதாவது ஒன்று போட்டு நம்ம அப்படியே வந்து தைச்சிக்கலாம். நம்ம ஆரி ஒர்க்கோ இல்லை எம்ப்ராய்டிங் ஒர்க்கோ ஏதோ ஒன்று போட்டு கூட நம்ம தைச்சிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த சாரியில் கொஞ்சம் கலர்ஸ் இப்போ வந்திருக்கு. அந்த என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம. இந்த ஒரிசா ரகம் வந்து என்ன ரேட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா 6750 ப்ளஸ் ஷிப்பிங் வரும், சரிங்களா? இருக்கிற கலர்ஸ் பார்த்தலாமா? அதில் நிறைய பேர் வந்து அதிகமாக கேட்டது வந்து ஆஃப் ஒயிட்டு தான் கேட்டிங்க. அது பியூர் ஒயிட்டு கேட்டிங்க. ஆனால் நாங்கள் போட்டது ஆஃப் ஒயிட்டு தான் போட்டோம். அதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன கலர் இருக்குதுன்னு. ஆஃப் ஒயிட்டு, ஆஃப் ஒயிட்டுக்கு நல்ல க்ரீன் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். இருக்கிற முந்தி நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், ஒரு லேடி வந்து கையில் குடத்தை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி. நான் முன்ன காட்டின முந்தி வந்து வேறு மாதிரி, இது வேறு மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி இருக்கிற டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு காட்டன் சாரீ மாதிரி இருக்கும், ஆனால் பட்டு சாரீ. நம்ம கட்டிக்கிறது பட்டு சாரீ. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஹெவி ஒர்க்காகவும் இருக்காது. ஆனால் பார்த்தா ரொம்ப எலகண்டாக இருக்கும் இந்த டிசைனு, சரிங்களா? இதில் வந்து ஆஃப் ஒயிட்டுக்கு நல்ல சூப்பரான க்ரீன் கலரு. ரொம்ப டார்க் பாட்டில் க்ரீன் கிடையாது, நார்மலான க்ரீனு. பாருங்கள், அந்த க்ரீன் இங்கே இருக்குது பாருங்கள். ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸு, பிளைன் க்ரீன் ப்ளவுஸு, சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இது அடுத்த சாரீ காட்டுறேன். அடுத்த சாரீ இது நல்ல மெரூன் கலருங்க. பாருங்க, செம்மையாக பளிச்சு இருக்குது மெரூனு. பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது மெரூனு. இதில் உள்ள வந்து பாடியில் வந்து குட்டி குட்டியாக புட்டா இருக்குது பாருங்கள். ஸ்மால் சைஸ் புட்டா, ரொம்ப பெருசாலாம் அங்கங்கே டாட் போட்ட மாதிரி புட்டா இருக்குது. இதில் வந்து அது கான்ட்ராஸ்ட்டு மாம்பழம் எல்லோ. முதல்ல காட்டினீங்க ஒயின் கலருக்கு, அது மாதிரி தான். இதனுடைய முந்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா பூ போட்டு இந்த சைடும் இந்த சைடுக்கும் மட்டும் 2 பார்டர் கட்டின மாதிரி லேடி வந்து குடந்தான் வச்சுருக்க மாதிரி இருக்குது. இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, லேடி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கால் மண்டி போட்டு உட்காந்து அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவும் ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கு. உங்களுக்கு இது வரைக்கும் பட்டுக்கு பட்டு போட்டு பட்டு சாரீ. இதுக்கப்புறம் ஃபுல்லாக முந்தி ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கு, சரிங்களா? இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் முந்தியில் வந்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கு. முந்திக்கு உடல் பாகம் ஃபுல்லாக பட்டு பட்டு போட்டு நெஞ்சிருக்காங்க, சரிங்களா? இதில் வந்து ஒரு 10 கலெக்ஷன் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஏன்னாக்கா இதில் அதிகமாக இப்போ நெய்யறது கிடையாது. இது நெய்யறதுக்கு ஆளும் இல்லை இப்போலாம் சொல்லப்போனால். எல்லாம் நியூ கலெக்ஷன் வர்றதுனால இந்த நெய்யறதுக்கு ஆளுங்களே கிடையாது. அதனால் இப்போதைக்கு எங்ககிட்ட இதில் இருக்கிறது ஒரு 10 கலர் தான் இருக்குது. அதனால் நான் காட்டுறதை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை டக்குன்னு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கலர் பார்க்கலாமா? நல்லா மெரூனுக்கு நல்லா எல்லோ கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது முந்தி நான் காட்டிட்டேன். அடுத்தது பார்க்கலாம். அடுத்த கலர் வந்து நல்லா ஆஃப் ஒயிட்டு. நல்லா ஆஃப் ஒயிட்டை விட இல்லை, நல்லா சாண்டல் கலருங்க. இது
நல்ல சாண்டில் கலர், இது சந்தன கலரில் இருக்குது. அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பிளாக் கொடுத்துருக்காங்க. இந்த சாரீங்களில் மட்டும்தாங்க கான்ட்ராஸ்ட் பிளாக் கொடுத்தே நெய்கிறாங்க. ஏன்னாக்கா இந்த பிளாக் வந்து இந்த த்ரெட் ஒர்க்கை வந்து எடுத்து கொடுக்குங்கிறதுக்காகவே பிளாக் கான்ட்ராஸ்ட் கொடுத்து நெய்கிறாங்க. சரிங்களா? இதனால சாண்டில் கலருக்கு பிளாக் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கலர். ஓகே, அடுத்த கலர் பார்க்கலாமா? அடுத்த கலரு நல்லா பிங்க் கலருங்க. பிங்க்கும் எல்லோவும் கலந்த டபுள் ஷேடு சூப்பராக இருக்குது. இந்த பாடி கலர் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே ஷைனிங்காக இருக்குது. நான் காட்டுறேன் பாருடி பாப்பா. நல்லா பிங்க்கும் எல்லோவும் கலந்துக்கிறதுனால அப்படியே ஷைனிங் அடிக்குது. அப்படி கலரு அதில் வந்து சிங்கிள் கலர் கொடுத்துருந்தாங்க பாடியில், இதில் டபுள் கலர் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா எல்லோ கலரு. இது மாம்பழம் எல்லோ கூட கிடையாது, பளிச்சிருக்கிற எல்லோ. அந்த எல்லோவுக்கு வந்து ரெட்டும் க்ரீனும் போட்டு அப்படியே நெஞ்சிருக்காங்க த்ரெட் ஒர்க்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நடுகாண்ட ஒரு 3 லைன் இந்த லேடி குடம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி, இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்டர் கட்டின மாதிரி க்ரீனில் வந்து ஃப்ளவர் டிசைன் போட்டு நெஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு எல்லோ கலரு ப்ளவுஸு எப்படிங்க சூப்பராக இருக்குல்ல. நான் உள்ளார பின்னாடி பாடி சைடு காட்டுறேன். இதுக்கு ப்ளவுஸ் வந்து எல்லோ கலர் ப்ளவுஸ் வரும். சரிங்களா? ப்ளைன் ப்ளவுஸு. இதுதான் பாடி கலர். டபுள் ஷேடு அழகாக இருக்குல்ல. எல்லாமே அப்படியே ஷைனிங்காக தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் எல்லோ கலர் மிக்ஸ் ஆனதுனால நல்லாவே ஷைனிங்காக இருக்குது. எல்லோ மிக்ஸ் நல்லா தெரியுதுன்னு சூப்பர். இது ஒரு கலர். சரிங்களா? அடுத்த கலரு சாண்டில் கலர் தாங்க. இது ரொம்ப டார்க் சாண்டல்லாம் கிடையாது, நம்ம லைட்டான சாண்டில் கலர் தான். இதுக்கு கான்ட்ராஸ்ட் பாருங்க எவ்வளோ சூப்பராக ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் தான் ரொம்ப அழகாக இருக்குது. முந்தி காட்டுறேன் நான். இதுக்கு பாருங்களேன், பட்டு சேரெலாம் ஒயிட்டில், அதுவும் அந்த சாண்டிலில் அதுவும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கொடுத்து நம்ம எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஆஃப் ஒயிட்டில் பர்பிள் கலர் எடுத்திருந்தேன். ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, நல்லாயிருக்கு. இது ஒரு கலர். ஓகேங்களா? மாம்பழ கலர், மாம்பழ கலர், வெந்தய கலர், மஸ்டர்டு, இது எதை வேணாலும் சொல்லலாம். சூப்பராக இருக்குது பாருங்க, பளிச்சுன்னு இருக்கிற கலரு. இதுக்கு வந்து பிளாக் வந்து கான்ட்ராஸ்ட் பாருங்கள், சூப்பரா. இந்த பட்டு சாரியை நம்ம ஃபேன்சி சாரியாகவும் கட்டிட்டு போகலாம், கல்யாணத்துக்கு பட்டு சாரியாகவும் கட்டிட்டு போகலாம். 2 விதமாகவும் கட்டிக்கலாம் நம்ம. சூப்பராக இருக்குது. நல்லா மஸ்டர்டு கலரு. அதுக்கு பிளாக் வந்து கான்ட்ராஸ்ட் பாருங்கள். பிளாக்கில் அந்த ஒர்க்கு வந்து நல்லா காப்பர் கலரில் அப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அழகாக தெரியுது, அப்படி ஷைனிங்காக தெரியுது. அப்படியே டான்சிங் கேலு மேலே டான்சிங் கேலு ஒரு லைன் ஃபுல்லாக டான்சிங் கேலு. இந்த லைனும் லாஸ்ட்டும் இங்கேயும் பார்டரில் போன இந்த சேரீயில் வந்து பார்டரில் கொடி டிசைன் போட்டிருந்தாங்க. 2 பக்கமும் ஒரு பூ மாதிரி போட்டு பார்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த சாரியில் வந்து இந்த சைடும் டான்சிங் கேல் மாதிரி பார்டர் கொடுத்து நடுகாண்ட குடம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு சாரியும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு சிலைகளை வந்து அப்படியே செதுக்கி அவ்வளோ சூப்பராக செதுக்கி இது ரெடி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தாங்க இந்த பட்டு சாரியும் செய்கிறது. ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனாலும் அது நெஞ்சு அதை நான் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குல்ல. சூப்பர். அடுத்த கலர் பார்க்கலாமா? அடுத்த சாரி ஃபுல்லாகவே பிளாக்ங்க. பிளாக் சாரீ நிறைய பேர் பிளாக் கான்ட்ராஸ்ட் எனக்கு வேணும்னு கேட்குறீங்க. அவங்களுக்காக ஒரே ஒரு பிளாக் சாரீ. இது சிங்கிள் பீஸ் தான் இருக்குது பிளாக்ல. சரிங்களா? பிளாக்குக்கு ரெட்டு வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக பிளாக்கு, அதில் புட்டா போட்டிருக்கு பாருங்கள். சின்ன சைஸு புட்டா போட்டிருக்கு. சரிங்களா? இதில் வந்து முந்தி பாருங்க, கண்ணை பறிக்குது. அப்படியே நல்லா ரெட் கலரில் பளிச்சு ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி முந்தி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது முந்தி தான் இதில் ஹைலைட்டே. பாருங்க, பளிச்சுன்னு இருக்குது முந்தி. சூப்பரா. இதுக்கு வந்து பார்டர் வந்து டான்சிங் கேல் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 பக்கமும் க்ரீன் கலந்த மாதிரி டான்சிங் கேல் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கலர் பார்க்கலாமா? அடுத்த சாரி ப்ளூ கலர், நார்மலான ப்ளூ கலரு. அந்த ப்ளூக்கு வந்து பிளாக் வந்து கான்ட்ராஸ்ட்டு. இந்த ஒரு சேரீயில் மட்டும் புட்டா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் பாருங்கள். காப்பர்லேயும் சில்வர்லேயும் புட்டா வந்து பாடி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு லைன் சின்ன சைஸ் புட்டா, ஒரு லைன் வந்து பெரிய சைஸ் புட்டா. ஆனால் 2 லைன் புட்டா கொடுத்துருக்காங்க. இதுதான் பாடியில் இருக்கிற டிசைனு. சரிங்களா? இதுக்கு வந்து முந்தி காட்டுறேன். முந்தி நல்லா பிளாக்கு. ஆனால் இதில் டான்சிங் கேலில் நல்லா ஒரு மாதிரி வித்தியாசமாக பூ டிசைன் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். இது பிளாக்ல ஃபுல்லாக காப்பர் டிசைனில்
உங்களுக்கு த்ரெட் ஒர்க், இது எதுவுமே வந்து இது கிடையாது, ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பிளாக்ல வந்து உங்களுக்கு பிளாக் கலர் பாடியில் இதில் கொடுத்துருக்காங்க முந்தியில். சரிங்களா? இதுக்கு வந்து ப்ளவுஸும் வந்து பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது ப்ளவுஸு. ஓகே, இது ப்ளூ கலர். அடுத்த சாரி பார்க்கலாமா? இப்போ சொல்லுங்கள். ப்ளூ கலர். இது வந்து நார்மல் ப்ளூ கலர். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த கலர் சாரி பார்க்கலாம். புரியுங்க. அடுத்த கலர் இது சாண்டல் கலருங்க. சாண்டலுக்கு பிளாக் கலர் கான்ட்ராஸ்ட். சாண்டல்லே இந்த ட்ரிப்பு வந்து ஒவ்வொரு கலர் கான்ட்ராஸ்ட்டு நான் வித்தியாசமாக காட்டியிருக்கிறேன். சரிங்களா? பிளாக் காட்டியிருக்கேன், ப்ளூ காட்டியிருக்கிறேன், க்ரீன் காட்டியிருக்கிறேன். அதனால் சாண்டல் கலர் வேணும்னு நினச்சிங்க, என்ன கான்ட்ராஸ்ட் கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா டான்சிங் கேல் டிசைன். இது இந்த பார்டர்லேயும் டான்சிங் கேல் பார்டரு, நடுகாண்ட குடம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி கேர்ள் வந்து குடம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி சென்டரில் இருக்கும். அது ஒரு 3 லைன் வருது பாருங்க. சரியா? ஃபுல்லாக இந்த சாரீ பிளாக்னா முந்தி மட்டும் பிளாக்கு, ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக சாண்டில் கலரு. ஓகே, இது ஒரு கலரு. அடுத்த கலர் பார்க்கலாமா? நல்லா ப்ளூ கலருங்க, சூப்பரான நல்லா ப்ளூ கலரு, சூப்பராக இருக்குது. பாடி ஃபுல்லாக இதுக்கு முந்தி காட்டுறேன் பாருங்க. கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா பிங்க் கலரு. பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, பளிச்சுன்னு இருக்குது பிங்க்கு. செம்ம சூப்பரான கான்ட்ராஸ்ட், நல்லா பிங்க்கு. இதுவும் லேடி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி. ஆனால் இதில் வந்து 2 லைன் தான் லேடி டான்ஸ் ஆடுற மாதிரி. நடுகாண்ட பாருங்கள் லைன்ஸ் போட்டிருக்காங்க. லைன்ஸ் ஒரு பார்டரு, அதுக்கப்புறம் ஒரு லேடி டான்ஸ் ஆடுற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு லைன்ஸு. இந்த முந்தியில் வேறு மாதிரி டிசைன் வந்துருக்கு பாருங்கள். அந்த முந்தியில் எல்லாத்துலேயும் 3 லைன் வந்து இந்த டான்ஸிங் கேல் வந்திருக்கும். ஆனால் இதில் 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 லைன் வந்து லைன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. சரியா? ஒவ்வொரு முந்திக்கும் ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? நல்லா பளிச்சு நிற்கிற பிங்க் கலர். அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம பார்த்த சாரீஸ் எல்லாமே வந்து பூரக டிசைன் தான் நான் காட்டியிருக்கிறேன். பட்டுக்கு பட்டு போட்டு பியூர் பட்டு சாரீ, அது கைத்தறி பட்டு புடவைகள். இப்போ காட்டின இந்த ஒரு 10 கலர் சாரீ மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் தேவைப்படுறீங்க. இதில் எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் சரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் புது சாரியோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.